எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நம்ம எழுதி முடிச்சிருக்கிறோம். 13 லட்சம் ஆஸ்பிரண்ட் 11 லட்சம் பேர் அட்டன் பண்ணி எழுதின தேர்வு. பொது தமிழ் ரொம்ப கஷ்டமா கேட்டிருந்தாங்க. பொது அறிவு மாடரேட்டா கேட்டிருந்தாங்க. மாடரேட் மீன்ஸ் இப்போ குரூப் 4க்காக மட்டுமே படிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கடினமா இருந்திருக்கும். இல்லை நான் குரூப் 1 குரூப் 2க்காக ஏற்கனவே நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ரிலேட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்குங்க. ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்கு. மேக்ஸ் கொஸ்டின் ஒரு 6 கொஸ்டின் ரொம்ப லென்த்தியான கொஸ்டினை கேட்டாங்க. ஸோ அந்த கொஸ்டின் போடாதவங்க ரொம்ப ஈஸியாக நிறைய மார்க் அப்படின்றத ஸ்கோர் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 164 அப்படின்றது நான் கேட்டதில் அதிகமான ஸ்கோராக இருக்குங்க. ஓகே, இந்த குரூப் 4க்கான ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கேள்விகள், ஸ்கூல் புக்லேருந்து எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ 75 கேள்வியில் கிட்டத்தட்ட 50 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதற்கான சோர்சஸ் அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். ஸ்கூல் புக்கில் எந்த வெர்ஷன் புக்ல இருந்து எடுத்திருக்காங்க, எந்த பேஜில் இருக்கு, எந்த லெசன்ல இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்து போட்டிருக்கோம். இப்போ ஒரு 3 ஃபேக்ட் 4 ஃபேக்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதுல ஒரு ஃபேக்ட் 2 ஃபேக்ட் கூட ஸ்கூல் புக்ல இருக்கும். ஒரு சிலது வேற வெளியில இருந்து கூட இருக்குங்க. ஸோ அது மாதிரி நம்ம எடுத்து போட்டது. ஸ்கூல் புக்ல நீங்க நல்ல தரவா இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால 50 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்க முடியும். 50ல ஒரு 42 43 அப்படின்றத உங்களால எடுத்துக்க முடியும். மீதி சில கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியா கேட்டிருந்தாங்க. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸ் பத்தி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடுடைய எக்கனாமிக் சர்வேல இருந்து கேட்டிருந்தாங்க. இந்தியன் கவர்மெண்டோடைய யூனியன் கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸ்ல இருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஜிகே ரிலேட்டடான பாரத ரத்னா அது மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடியதுல டெக்னாலஜி ரிலேட்டடா சில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்ப சேட்டலைட் லான்ச் பண்ணதெல்லாம் வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இவ்வளவுதான் மொத்தமா. இப்ப எதுக்காக இந்த வீடியோ நம்ம முழுசா போடுறோம் அப்படின்னா, நிறைய பேர் அடுத்த குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை கூட பண்ண வேண்டாம், இவங்க கஷ்டமா கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்ட்டு வெளியே போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த போற அளவுக்கு ரொம்ப கஷ்டமா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் கேட்கலைங்க. தமிழ் எனிவே கஷ்டமா கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு செஞ்சுரி முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து கேட்டிருக்கோம். வந்த புக்ல இருந்தெல்லாம் எடுத்து கேட்டிருக்காங்க. ஆனாலும் கூட இது வந்து இப்போ முதல் தேர்வு 2வது 3வது அப்படின்னு போறப்ப அதற்கான மெட்டீரியல் எல்லாருமே ரெடி பண்ணிடுவாங்க அப்படின்னு இருக்கப்ப இதை பயந்துட்டு நம்ம வெளியே போக வேணாம். நாம இந்த எக்ஸாம்ல இன்னைக்கு தோத்துருக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல தான் நம்ம ஜெயிக்க போறோம். நம்ம தோத்த இடத்துல கண்டிப்பா நம்ம ஜெயிச்சுட்டு தான் நம்ம அடுத்தது போகணும். இல்லைன்னா நம்மளுடைய இந்த தோல்வி வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட வந்துட்டே இருக்கும். இந்த எக்ஸாம் போய் நம்ம தோத்துட்டு வந்தோம் அப்படின்ட்டு. அதாவது நீங்க ஒரு முழு முயற்சி எடுத்து உங்க முயற்சி 100% கரெக்டா இருந்து வெளியில இருந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால வெளியில இருந்து ரொம்ப கஷ்டமான கேள்விகள் வந்ததுனால இந்த டைம் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் இதையும் ஓவர் கம் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை தேடுங்க. ஓகே, ஸோ ஸ்கூல் புக்ல இருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப ஸோ குரூப் 4 உடைய கொஸ்டின் பேப்பர் இது. சரிங்களா? ஸோ இது வந்து பழைய புக்ல கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இந்த பஞ்சமி நிலம் பத்தி 2019 எடிஷன்ல கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லா கொடுக்கல. ட்ரெமங்கிர் ரிப்போர்ட் பத்தி கொடுத்துருந்தாங்க. அதனால நான் இதை எடுக்கல. இப்ப இருக்கிறதுல பெருசா இல்லை அப்படின்றனால எடுத்துக்கல. இந்த பன்னீர்செல்வம், நெடுஞ்செழியன், பழனிவேல் தியாகராஜன், தங்கம் தென்னரசு இது நீங்க பேப்பர் பேசிக்கா படிச்சீங்க அப்படின்னாவே போதும் இந்த கொஸ்டின்க்குலாம் ஆன்சர் உங்களால பண்ண முடியும். சரிங்களா? நியூ இந்தியா பாரதியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா 10th சோசியல் சயின்ஸ்ல நியூ இந்தியா பத்தி அன்னிபெசன்ட் வச்சு கொடுத்துருப்பாங்க. த ஹிந்து ஜி சுப்பிரமணியம் அதுவும் வந்து உங்களுடைய 10th லெசன் 9 106 பேஜ்ல இது இருக்குங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணிட முடியும். அப்போ தேசபக்த நவசக்தி நம்மளுடைய தமிழ் புக்ல கொடுத்துருக்காங்க. திருவிக்கா பத்தி புக்ல கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்மளால ஈஸியா பண்ண முடியும். ஸோ சோர்சஸ் எப்படி அதிகமாக கேட்டிருக்காங்கன்னா நம்மளோட 10th சோசியல் சயின்ஸ்ல இருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. 11th எக்கனாமிக்ஸ், 12th எக்கனாமிக்ஸ், 11th ஹிஸ்டரி, 12th ஹிஸ்டரி, 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதுல இருந்து தான் நிறைய மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. இதுல பேசிக்ஸ் இல்லது 6th 7th 8th இருந்து கூட நம்ம படிச்சிருப்போம். ஆனா 10th புக்லயும் 12th புக்லயும் டீட்டெயிலா கொடுக்கறதுனால அந்த புக்கை நீங்க நல்லா தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா அதுல நிறைய மார்க் அப்படின்றது எடுக்க முடியுங்க. ஓகே, சுயராஜ்ய கட்சி இது ஸ்கூல் புக்ல அப்படியே கொடுக்கல. சரிங்களா? ஸோ ஜிஎஸ்எல்வி இது நம்ம இஸ்ரோ பத்தி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. அதை நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா அதற்கு ஸ்கோர் பண்ண முடியுங்க. ஓகே, அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் பத்தி 12th ஹிஸ்டரி லெசன் 4 பேஜ் நம்பர் 47ல கொடுத்துருக்காங்க. கன்சியூமர் ப்ரொடக்ஷன் பத்தி நமக்கு வந்து 7th சிவிக்ஸ் புக்லையும் 12th காமர்ஸ் புக்லையும் இதை பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த கோபரா ஆக்ட் பத்தி கொடுத்துருப்பாங்க. அதை ஒன்று வச்சுட்டு மற்றதை எலிமினேட் பண்ணிடலாம் நம்ம. மொனோபாலிஸ் எம்ஆர்
டிபி ஆக்ட் இது வந்து நீங்க குரூப் ஒன்னுக்கோ இல்ல குரூப் டூக்கோ மெயின்ஸ்க்கு நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த முற்றுரிமை சட்டம் பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. அதை வச்சுட்டு உங்களால ஈஸியா எலிமினேட் பண்ண முடியும். அதான் ஏற்கனவே ஒரு மெயின்ஸ் அட்டெம்ப்ட் கொடுத்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு பேப்பரா இருக்கும். ஜிஎஸ் பொறுத்து சொல்றேங்க நான். ஓகே. ஸோ அரேஞ்ச் த ஃபாலோயிங் குரோனாலஜிக்கலா கொடுக்கறது வந்து பாரத ரத்னா இதெல்லாம் ஜிகே ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். மேக்ஸ் நமக்கு ஸ்கூல் புக் அப்படின்னு கிடையாது. ஆர்எஸ் அகர்வால் புக் நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா அதுல ஸ்கோர் பண்ண முடியுங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து இந்த எக்கனாமியில் இருக்கக்கூடிய பாம்பே பிளான், காந்தியன் பிளானு, விஸ்வேஸ்வரையா, சர்வோதயா பிளானு இதெல்லாம் வந்து 12th எக்கனாமிக்ஸ் லெசன் 11 பேஜ் நம்பர் 245 இருக்கு. நான் பேஜ் நம்பர் லெசன் அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கக்கூடிய புக்குங்க. ஒரு சிலது 19 எடிஷனா இருக்கும். அதுக்கு முன்னாடி பழைய புக்கு நம்ம தேடணும் அப்படின்னா அதுல இருந்து கூட ஒரு 4-5 கேள்விகள் எடுத்துடலாம். ஸோ நாங்க தேடின வரைக்கும் இருக்கிறத மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கோங்க நான் இப்ப. ஓகே. ஸோ வெற்றி வேட்கை, நன்னெறி, நீதிநெறி விளக்கம் இதெல்லாம் தமிழ் புக்ல இருக்கு. அதை நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா எடுத்துடலாம். கிளைமேட்டிக் ரிலீஃப், சாயில் இதெல்லாம் வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். 10th ஜியாகிரபியில லெசன் 5ல பேஜ் நம்பர் 187ல இதை கொடுத்துருக்காங்க. ஓகே. காந்தி இர்வின் ஃபேக்ட் முழுசா கொடுக்கல, ஒரு சில ஃபேக்ட் மட்டும் 10th லெசன் 8ல பேஜ் நம்பர் 41ல இது கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே. டிபிஎஸ்சி பத்தி நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஏதாவது ஒன்று போனீங்க அப்படின்னா அங்கே வெளியவே எழுதி ஒட்டியிருப்பாங்க. அந்த போர்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபெடரல் இன் நேச்சர், சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இவங்க சிலபஸ்ல இருந்து பெருசா வெளியே போல. ஒரு 2-3 கேள்வி தவிர இவங்க சிலபஸ்ல இருந்து வெளியே எதுவும் போல. சிலபஸ்ல இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க. 10th சிவிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் சரிங்களா, சிட்டிசன்ஷிப் டாபிக்ல இருந்து இதை எடுத்து கேட்டிருக்காங்க. அடுத்தது தமிழ் டிக்ளேர்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ், இது 6th சோஷியல் சயின்ஸ்ல இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆர்டிகல் 324, 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இதை வந்து பேஜ் நம்பர் 124ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம எலிமினேட் பண்ண முடியும். நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில்ல நீங்க குரூப் 1 ஆர் குரூப் 2 உடைய மெயின்ஸ்க்கு படிச்சிருந்தீங்கன்னா உங்களால ஈஸியா எலிமினேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் 1961ல வந்துச்சு. அப்படி லோக்பால் லோகாயுக்தாவும் நம்ம மெயின்ஸ்க்கு படிச்சிருந்தா ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். ஓகே. த பிளான் பீரியட், ஆனுவல் பிளான், ஹாலிடே இதெல்லாம் வந்து 11th எக்கனாமிக்ஸ் 2019 எடிஷன் லெசன் 8 பேஜ் நம்பர் 180ல இருக்கு. இது இங்கிலீஷ் மீடியம் புக்ல இருந்து எடுத்ததாங்க. அதாவது அந்த பேஜ் நம்பர் நம்ம சொல்றது தமிழ் மீடியத்துல மாறும். ஒரு 4-5 நம்பர் முன்ன பின்ன அப்படின்றது வருங்க. தியோசாபிக்கல் சொசைட்டி பத்தி 10th 2019 எடிஷன்ல லெசன் 5ல பேஜ் நம்பர் 71ல இருக்கு. காரைக்கால் அம்மையா தமிழ் புக்ல நம்ம எடுத்து இதெல்லாம் ஆண்டாளு இதெல்லாம் சேரம்மன் பெரும் இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தலாம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் இது வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல 2019 எடிஷன்ல 9th லெசன்ல பேஜ் நம்பர் 57ல இது கொடுத்துருக்காங்க. ஓகே. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நமக்கு 10th செகண்ட் லெசன்ல கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 12th ஜுடிஷியல் லெசன்லயும் இது கொடுத்துருக்காங்க. அசெஷன் ஒன்லி. ரீசன் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம் அப்படின்னா அதை வச்சுட்டு நம்மளால எலிமினேட் பண்ண முடியுங்க. ஜோனல் கவுன்சில் பத்தி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல கொடுத்துருக்காங்க. எத்தனை ஜோனல் இருக்கு அப்படின்ட்டு. இது கஷ்டமான கேள்வியே தான். நான் படிச்சு அது ஸ்கூல் புக்ல இருந்து கொஞ்சம் நம்ம தேடி வெளியே எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு இதுக்கான ஆன்சர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. ஓகே. இன்ஃபிளேஷன் பத்தி 12th எக்கனாமிக்ஸ் லெசன் 6ல இன்ஃபிளேஷன் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸ் 11th எக்கனாமி 2019 எடிஷன் பேஜ் நம்பர் 211ல இந்த ஸ்கீம்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ திருக்குறள் இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல தமிழ் புக்ல இருந்து நம்மளால எடுத்து படிச்சிட முடியும். ராமலிங்க அடிகள் தமிழ் புக்ல இருந்து நம்ம எடுத்து படிச்சிட முடியும். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம காம்பினேஷன் ஆஃப் 6th ஸ்டாண்டர்டோடைய 3rd டேர்ம் புக்கு 9th 11th புக்ல இருந்து அங்க இருந்து ஒன்று இங்க இருந்து ஒன்று அப்படின்னு நம்மளால எடுத்துட முடியும். ஸோ ஸ்கூல் புக்கை ரொம்ப தரவா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஸ் ஏ குவாலிட்டிஸ் ஆஃப் போத் ரிஜிட் அண்ட் ஃபிளெக்சிபிள். இது வந்து அப்படியே அந்த 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பேஜ் நம்பர் 15ல பாத்தீங்கன்னா சேம் கொஸ்டின். இந்த கொஸ்டின் அப்படியே புக் பேக் கொஸ்டின் தான். இது அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ காரன் வாலிஸ் பத்தி 11th எக்கனாமிக்ஸ் 2019 எடிஷன் பேஜ் நம்பர் 168 169ல கொடுத்துருக்காங்க. திருக்குறள் ஸ்கூல் புக்ல இருக்கு. துறவியல் எந்த இது ஸ்கூல் புக்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் அந்த ஃபேக்ட்ல நம்ம எடுத்துக்கலாம். பெரியார் பத்தி 10th 2019 எடிஷன்ல பேஜ் நம்பர் 74 75ல கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஓகே. நான் கோடிங் டிஎன்ஏ பத்தி 12th பயோ ஜுவாலஜில பேஜ் நம்பர் 5 லெசன் 5 பேஜ் நம்பர் 1880ல கொடுத்துருக்காங்க. ஜீன் ரெகுலேஷன் பத்தி. சரிங்களா? ஸோ அதை நம்ம எடுத்து எழுதிடலாம்.
இந்திரா காந்தி 42nd அமெண்ட்மெண்ட் 12th புக்கு ஃபர்ஸ்ட் லெசன் பேஜ் நம்பர் 3லயே கொடுத்துருக்காங்க. இப்போ பல்லவர்கள் பத்தி 11th ஹிஸ்டரி லெசன் 9 பேஜ் நம்பர் 126ல கொடுத்துருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 1920 மார்டிமர் வீலர் 2 பாயிண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. மெல்லுலா பத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம அங்கிருந்து எடுத்து நம்ம படிச்சிடலாம். ஸோ கமிஷன்ஸ் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் கிரானாலஜிக்கல் ஆர்டர் 10th சிவிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் 2019 எடிஷன் பேஜ் நம்பர் 175 சிவிக்ஸில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வச்சு நம்ம எடுத்துட முடியும். ஸோ இது தமிழ் புக்ல இருந்து நம்ம எடுத்துடலாம். 1930 சென்னை சட்டமன்ற முத்துலட்சுமி ரெட்டி பத்தி 10th 2019 எடிஷன் லெசன் 10 பேஜ் நம்பர் 79ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த பானர் குணபத்ரர் இது 11th ஹிஸ்டரி லெசன் 6ல இருந்து இந்த கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இன் சவுத் இந்தியாவில் நம்மளால இதை ட்ரேஸ் அவுட் பண்ணிட முடியும். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் 7th 10th உடைய டாக்ஸ் லெசன்ல 12th இருக்கக்கூடிய எக்கனாமிக்ல பிஸ்கல் பாலிசில இருந்து நம்ம இதை எலிமினேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? கியாபி விஸ்வநாதன் வள்ளுவமும் குரலும் தமிழ் புக்கு நம்ம படிச்சிருந்த சுறா இது பழைய கொஸ்டின்ஸ், இது ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இதை நம்ம ஈஸியா எடுத்துட முடியும். நம்ம வேணுகோபால் சர்மாவும் பழைய கேள்வி டிஎன்பிசியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இதெல்லாம் எலிமினேட் பண்ண முடியும். நம்ம தமிழ் புக்ல இருந்து நம்மளால படிக்க முடியுது. பேனர்மேன் 10th லெசன் 6 பேஜ் நம்பர் 4, 5, 6, 7ல இருந்து இந்த கொஸ்டின் அப்படின்றது எடுத்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? 5 கிங்டம் 4 கிங்டம் இது 11th லெசன்ல அப்படியே கொடுத்துருக்காங்க. லெசன் 1 பேஜ் நம்பர் 6லயே பயோசுவாலஜில இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆசிடிட்டி ரிலேட்டட் கொஸ்டின் வந்து 11th ஹிஸ்டரி 11th கெமிஸ்ட்ரியில இருந்து லெசன் 8ல இருந்து இது கேட்டிருக்காங்க. மொழிகள் பத்தி தமிழ் புக்ல இருந்து நம்மளால எடுக்க முடியும். எது வந்து திராவிட மொழியில எந்த பகுதியை சார்ந்த திராவிட மொழி அப்படின்றது. ஓகே, ஏஜ் ரிலேட்டா இருக்கிறது 10th செகண்ட் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் லெசன்ல பேஜ் நம்பர் 186 சிவிக்ஸ்ல இருக்கும். ஸோ அதுல இருந்து எடுத்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அயோத்தியாச பண்டிதர் பத்தி 10th 5th லெசன். சரிங்களா? ஸோ அதுல 72 74 75 76ல இருந்து சோசியோ ரிலிஜியஸ் மூவ்மெண்ட் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல இருந்து நம்மளால எடுத்து படிக்க முடியும். ஸோ ஸ்கூல் புக்ல இருந்து தான் திருப்பி வந்திருக்கு. ராஜாஜி பத்தி 10th ஸ்டாண்டர்ட் 8th லெசன் பேஜ் நம்பர் 39 and 63 2019 எடிஷன்ல ராஜாஜி பத்தி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். கோபால்ட் 60 10th அண்ட் 12th இருக்கக்கூடிய நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்மளால ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் முக்கியமான கேள்விகள். வேலுநாச்சியார் பத்தி 10th 6th லெசன் பேஜ் நம்பர் 3, 4. சரிங்களா? அதுல வந்து 2019 எடிஷன்ல இந்த ஃபேக்ட்ஸ் சிலது இருக்கு. அதை எடுத்து நம்மளால எலிமினேட் பண்ண முடியும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன் பேஜ் நம்பர் 173 2019 எடிஷன்ல இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50 கொஸ்டின்ஸ் உங்களால ஸ்கூல் புக்ல நீங்க நல்லா தரவா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால ஆன்சர் பண்ணிருக்க முடியும். இது இல்லாம மத்திய மாநில அரசுகளுடைய ஸ்கீம்ஸ், அப்புறம் பட்ஜெட், அப்புறம் தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே, அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டா இருக்கக்கூடிய சேட்டலைட் ரிலேட்டடா இருக்கக்கூடியது அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இது பொதுவாகவே இந்த குடியரசு அணிவகுப்பதில் எந்த நாட்டுக்காரங்க வந்தாங்க அப்படின்றத வழியா கேட்குற கொஸ்டின் தான். ஸோ அந்த பார்ட்ல நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால நல்ல ஸ்கோர் அப்படின்றது பண்ணிருக்க முடியுங்க. ஓகே, நம்ம இந்த எக்ஸாம்ல இன்னும் கூட ரொம்ப இது வந்து ஓப்பன் எண்டா இருக்கு. எங்க இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னா நமக்கு அடுத்து உட்காந்து படிக்கிறதுல ரொம்ப சிரமமா இருக்கும். இப்ப நம்ம படிக்கிறதுலாம் வரவா போகுது அப்படின்னு நம்ம ஒரு நினைப்பு வந்துச்சு அப்படின்னா நம்ம படிக்கவே மாட்டோம். ஸோ குரூப் 4 தான் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் நல்ல ஸ்டாண்டர்ட் புக், ஸ்கூல் புக் நல்லா படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு மெட்டீரியல் மட்டும் கொஞ்சம் இப்போ மார்க்கெட் கேட் நிறைய இருக்கும், அதை வாங்கி நீங்க கொஞ்சம் படிச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணுங்க. அது சால்வ் பண்ணாவே அழகா மார்க் எடுத்துடலாம் இதுல. ஸோ அதை நீங்க பண்ணாம தப்பு பண்றதுனால தான் நம்ம திரும்ப திரும்ப இந்த சைக்கிள்குள்ளேயே நம்ம இந்த டிஸ்கஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வறுமையின் நச்சு சூழல் அப்படின்ற மாதிரியே நம்ம தோல்வியின் நச்சு சூழலையே அங்கேயே சுத்திட்டு இருக்கிறோம். நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் கஷ்டமா இருக்கு, ஆனா அடுத்த எக்ஸாம்லையும் இதை விட கஷ்டமா கேட்பாங்க. ஆனா நம்ம ஒரு படி முன்னாடி எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு இருக்கப்ப நம்மளால நல்ல ஸ்கோர் அப்படின்றத பண்ண முடியுங்க. ஓகே, இப்ப அடண்டம் போட்டிருக்காங்க குரூப் 2க்கு.
ப்ரொபேஷன் ஆஃபீஸர், முனிசிபல் கமிஷனர் ஆட் பண்ணியிருக்காங்க. முனிசிபல் கமிஷனர் இப்போ 5 போஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் குரூப் ஒன் கேண்டிடேட் எனக்கு தெரிஞ்சவங்களே நல்லா படிக்கிறவங்க, எம்சிஏல நான் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இந்த குரூப் டூ பெருசாக புறக்கணிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்டேட் டாப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முனிசிபல் கமிஷனர் கிடைக்கும் அப்படின்ட்டு டிஎன்பிசி சொல்லியிருக்கு. இப்போ வேகன்சி 645 தான் இருக்கு அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க. இது 4 டிஜிட்டா மாறும், உறுதியாக மாறும். ஸோ அதற்காக நீங்க படிங்க. ஸோ இப்போ இருக்கிறது போஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற நினைப்போட இந்த எக்ஸாமுக்கு பெருசா படிக்காம இருக்காதீங்க. கண்டிப்பா நல்லா படிங்க. நிறைய போஸ்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு புக் போட்டிருந்தோம் சரிங்களா. ஸோ அந்த புக்ல ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது நம்ம கிராமர் பார்ட்ல இருக்கக்கூடிய சில பகுதிகள் மட்டும் போட்டிருந்தோம். நம்ம போயமுக்கு ஃபுல்லா எடுத்து போடல. ஏன்னா அது மொத்தமாவே 15 கொஸ்டின் தான் ஸ்கூல் புக்ல இருந்து கேட்க போறாங்க. அதுவும் இந்த குரூப் 4ல 5 கேள்வியோ 6 கேள்வியோ தான் கேட்டிருந்தாங்க இந்த ப்ரோஸ் அண்ட் போயம்ஸ்ல இருந்து. ஸோ பெருசா ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஆனாலும் இதையும் மிஸ் பண்ண இது நான் 30 பேஜுக்கு ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு சிலர் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் மட்டும் இல்லை அப்படின்ட்டு ஒரு குறையா சொன்னாங்க. ஸோ அதுக்காக ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு மெயில் ஃபுல்லா அனுப்பிச்சாச்சுங்க. இந்த 13 பேஜ் இருக்கிறது மட்டும் ஃபுல்லா அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சாச்சு. மற்றபடி அவங்களுக்கு அந்த 790 பேஜஸ் இருக்கிறதும் இருக்கும். பிளஸ் இந்த 13 பேஜ் ரெண்டும் சேர்த்து நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாவே அழகா ஒரு உங்களால ஈஸியா ஒரு 85 90 மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியுங்க. ஸோ புக்கு தேவை அப்படின்றவங்க லிமிடெட் புக்ஸ் தான் இருக்கு. டக்கு டக்குன்னு விற்கிறது, எவ்வளோ பிரிண்ட் பண்ணாலும் வித்துருதுங்க. 8148402427 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு இந்த புக்கை நீங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரும் முயற்சி எடுத்து நம்ம படிச்சாதான் ஒரு 85 90 அப்படின்றது எடுக்க முடியும். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டிஃபைன்டா இருக்கு. வெக்காபுலரி நிறைய நம்ம படிக்கணும். அது பேசிக்கான ஒரு நாலேஜ் அப்படின்றது நமக்கு இருக்கணும். ஸோ இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த புக் நீங்க மட்டும் படிச்சுட்டு கூட ஒரு 85 90 அப்படின்றது ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம். ஸோ எந்தெந்த கொஸ்டின் இந்த குரூப் 4ல கேட்டிருந்தாங்க ஜென்ரல் இங்கிலீஷ்ல அப்படின்றதையும் நம்ம பிடிஎஃபா போட்டிருந்தோம். ஸோ நான் இந்த பிடிஎஃபையும் எங்களுடைய ஜென்ரல் இங்கிலீஷ்ல இருந்து எந்தெந்த கொஸ்டின் வந்தது அப்படின்ற பிடிஎஃபையும் நான் டெஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், நீங்க பாருங்க. ஸோ யாராவது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கின எல்லாருக்குமே அனுப்பிச்சிட்டேன். ஆஃப்லைன்ல யாராவது நேரில் வந்து புக் வாங்கிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த காப்பி 13 பேஜ் தான் இருக்கும். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருந்து ஒரு கேள்வி 2 கேள்வி கூட வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நீங்க பாருங்க. ஸோ குரூப் 4 நல்லா பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க அடுத்த எக்ஸாமுக்கு நல்ல முயற்சி பண்ணுங்க. ஸோ வேகன்சிஸ் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும். இன்னொரு 3-4 வருஷத்துக்கு கூட வேகன்சிஸ் நிறைய வரும். ஸோ எப்போ இந்த பணியாளர் நியமன தடை சட்டம் போட்டாங்களோ அப்போ ஒரு 4 வருஷத்துக்கு ரெக்ரூட்மெண்ட்டே எடுக்காதனால இன்னொரு 5 வருஷம் கழிச்சு வேகன்சி வர்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். அது வரைக்கும் வேகன்சிஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமை நல்லா பண்றதுக்கு படிக்க ஆரம்பிங்க. இப்ப இருந்தே படிக்கணுமா அப்படின்னா குரூப் 4க்குலாம் படிக்க வேணாம். நீங்க உங்க வேலைக்கு போய் பண்ணி பார்த்துட்டு நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு ஒரு 4-5 மாசம் முன்னாடி உட்காந்து ஃபுல் ஃபிளஜ்டா நீட்டா படிக்க ஆரம்பிங்க. இடைப்பட்ட நாள்ல ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படின்றத படிங்க. படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசி நெருக்கத்துல 4 மாசம் கண்டினியூஸா உங்களால படிக்க முடிஞ்சது அப்படின்னா ஸோ அடுத்த வேலை உங்களுக்கு தான் கண்டிப்பா கிடைக்குங்க. நன்றிங்க.